வேளாங்கண்ணியோட அந்த பழைய கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ அந்த கோயிலோட வரலாறு என்ன எல்லாத்தையும் வந்து அண்ணன் வந்து நம்ம சயின்டிஸ்ட் அண்ணன் வந்து ஃபுல்லாக வந்து தெளிவாக சொல்ல போகிறாங்க. கதை தெரியும் நமக்கு. இந்த கோயில் வந்த கதை எப்படி, இந்த கோயில் ஏன் இந்த இடத்துல வந்துச்சு அப்படிங்கிறத அண்ணன் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக தெளிவாக சொல்லுவார். பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா மாதா குளம். மாதா குளம் எங்கன்னா இருக்கு? மாதா குளம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம மொபைலில் காட்டுறல, இதுதான் மாதா குளம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புகைப்படம். இது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் தான் அந்த காலத்தில் இருந்தது இப்படி இருந்தது. எட்டி பார்க்குறாங்களா? ஆமாம், இதுதான் மாதா குளம். அது எட்டி காமிங்க. அது அதில் வந்து மாதாமா தெரிவாங்க. மாதாமா தெரிவாங்களா? ஒரு சிறிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வெளிச்சம் அது உள்ள தண்ணி தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும். உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது என் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் கேமராவில் தெரியாது. சரி, இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதான் பார்த்தீங்கன்னா வந்து மாதா குளங்கிற சொல்கிற போகிறது. இதான் மாதா குளம். அதனால் வந்து இந்த மாதா குளம் எங்கிறன்னு கேட்டால் இதுதான் மாதா குளம். காலப்போக்கில் வந்துட்டு எப்படின்னா இது வழிபட்டுட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு இது நடந்திருக்கு இங்கே. எப்படின்னா ஆனால் அந்த கப்பலில் வர குளம் இந்த இடத்துல தான் கட்டணும்னு சொன்னீங்களா? அதை சொல்லுங்க. அது வந்து அந்த சர்ச்சு அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதான் பிரிட்டிஷ்காரன் கட்டினது அந்த சர்ச்சு. அதோட கதை வேற. இது பால்கார சிறுவனு காட்சி கொடுத்தது. அந்த பால்கார சிறுவன் வந்து காட்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது பால்கார சிறுவனு காட்சி கொடுத்தது. இது ஒரு வந்து அந்த பையன் வந்துட்டு ஒரு நாகப்பட்டினத்தில் செல்வந்தர் வீட்டுக்கு பால் கொண்டு டெய்லி கொண்டு கொடுக்க போவார். அப்போது ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்துல வரக்குள்ள இது பெரிய ஒரு குளமாச்சா, இதுக்கு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரம்னு வச்சுங்க. அது அந்த காட்டுங்க, அந்த மரம்னு வச்சுங்க. இதுக்கு பக்கத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு ஓய்வு எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் இங்கேருந்து வெயிலில் போகணுமா இல்லையா? அப்போது ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கல, அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நேரம் உட்காரக்குள்ள வானத்துலேருந்து ஒரு பெண் வந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஒளி ஒரு வெளிச்சமாக ஒரு பெரிய ஒரு ஒளியாக வந்திருக்காங்க, ஜோதியாக வந்திருக்காங்க. அப்போது வந்து இறங்கக்குள்ள இந்த பையன் சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், திடீர்னு ஒரு ஒளி வரக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஷாக்காக எல்லாமே எந்த ஒரு எழுந்திரிச்சு நிற்க மாட்டோமா. அப்போ திடீர்னு வியப்போட பார்க்கக்குள்ள எனக்கு என் சிறுவன் வந்துட்டு அந்த பால் வச்சிருக்காருல்ல, என் குழந்தைக்கு பால் கொடு அப்படின்னு கேட்கல அந்த பையன் வந்து கொடுக்குறாரு. அந்த சிறுவன்கிட்ட வந்து அந்த மாதாம்மா வாங்கி பார்த்தீங்கன்னா பால் கூடம் வந்து காலி ஆகிடுது. இந்த சிறுவன் வந்து கொஞ்சம் அதில் வந்து பால் காலி ஆகிடுது, கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து அங்கே வந்து குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. எங்கே அந்த இவர் இருக்காருல்ல, நாகப்பட்டினத்து செல்வந்தர் இருக்காருல்ல, அவரோட பையன் வந்துட்டு குழந்தைக்கு அந்த பாலுக்காக அங்கே கதறிட்டு இருக்காப்புல. இப்போ என்னாச்சுன்னா, இந்த பையன் வந்து ஃபுல்லாக எப்போதுமே 1 லிட்டர் பால் அப்படின்னா இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது தாமதமாகல, அங்கே டைம் ஆகல, குழந்தை அழுக அவங்க வந்து வீட்டில் சத்தம் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த பையன் காணும், பால் கொண்டு வர பையன் காணுமே சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இந்த பையன் லேட்டாக இங்கேருந்து பால் கொண்டு போயிருக்கான். அப்போது அது என்னாச்சுன்னா, என்னடா நீ எப்போவுமே 8 மணிக்கு இவ்வளோ இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கேன் சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கான்னு செல்வந்திர திட்டுறாரு. வாய்க்கு வந்த மணி திட்டுறாரு. அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, ஏன் லேட்டாக வந்து என் குழந்தைக்கு பால் இல்லாமல் அழுகுதில்லை அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்னா, சரி அவங்க அந்த செல்வந்தரோட அம்மா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடுங்க, அவன் லேட்டாக வந்துட்டாலும் விடுங்க சொல்லிட்டு அந்த பால் குடம் இருக்குல்ல, அதை எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த கோவத்தில் ரொம்ப திட்டினதுனால என்னாச்சு அப்படின்னா, அது பால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொட்டியிருக்கு, பொங்கி வழிஞ்சிருக்கு. அப்போது என்னாச்சு அப்படின்னா, இதேமாரி அவன் சொல்கிறான், இதேமாரி நான் பால் கொண்டு வந்தேன், எனக்கு இதேமாரி நடந்துச்சு, இதுமாரி வானத்துலேருந்து ஒரு அம்மா வந்து இறங்கி வந்து பால் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல எல்லாத்தையும். நீ பொய் சொல்கிறியா, நீ வந்து நான் கதை சொல்கிறது இல்லையா, நீங்கள் வந்து நேரடியாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேராக வந்து இந்த இடத்துக்கு அவரும் அந்த செல்வந்தரையும் கூட்டிகிட்டு இந்த பையன் வந்து இங்கே வரான், இந்த இடத்துக்கு மாதா குளத்துக்கு வராங்க. அப்போ எனக்கு நேராக நீ வந்து எனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அந்த செல்வந்தரை சொல்லியிருக்காரு அந்த பையன்கிட்ட, ப்ரூஃப் பண்ணு, நீ போய் சொல்கிறல ப்ரூஃப் பண்ணிட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த குட்டி பையன் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அம்மான்னு கூப்பிட்டுருக்காப்புல. மேலே வானத்தில் திரும்பியும் அந்த செல்வந்தருக்காக வந்து இறங்கி இந்த பையனுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு ஜோதியாக காட்சி கொடுத்து இந்த இடத்துலேருந்து பெரிய ஒரு விசித்திரமான ஒரு இது அது நடந்ததுனால இன்றைக்கி அப்பையிலேருந்து இந்த மாதா குளத்தில் பெரிய ஃபேமஸ்ஸு. இந்த குளத்தில் அப்பையும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, தீர்த்தமாக எடுத்துகிட்டு போவாங்க, இவ்வளோ செஞ்சுருக்காங்க. அது காலப்போக்கில் நல்லா பெரிய லெவலில் இதாகி இந்த சிலுவை பாதையும் இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஓகேண்ணா. ஆனால் அங்கே இது யானைலாம் கட்டுறாங்கல்ல, குழந்தைங்க இது பண்ணுற யானை, அதெல்லாம் யானை அந்த மரத்தில் மட்டும் கட்டுறாங்க. அது வந்து குழந்தைங்கள் இல்லாமல் இருக்காங்களே, ஆமாம், அவங்களுக்கு இது மாதிரி வேண்டுனா நடக்குது. அதுக்காக அந்த மரத்தில் கட்டுறாங்க. எந்த நோய் இருந்தாலும் இங்கே வேண்டுனா அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு இதில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. நிறைவேறிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும். சரி, ஓகேண்ணா. சரி, நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கையில் பார்த்துட்டு வரோம், பெரிய கையில் போயிட்டு அதை பற்றி சொல்கிறீங்கண்ணா. அது ஒன்றும் இது நடந்த கதைகள் வந்து அப்படியே இதாக பண்ணி இப்போ வந்து கோயில் வந்து எப்படி உருவானுச்சு அப்படி சொல்லிட்டு அண்ணன் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து அடுத்தது வந்து அந்த பெரிய கோயில் வந்து எப்படி கட்டினாங்க, யார் வந்து கட்டினா, எதனால் உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதை போய்ட்டு பார்க்கலாம் வாங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு சிலுவை பாதை. சிலுவை பாதை தெரியாமல் யாரும் கிடையாது. சிலுவை பாதைங்கிறது அதில் வந்துட்டு எல்லாம் முட்டி போட்டு வந்து நடந்து போவாங்க அப்படி தானே? ஆமாம். அந்த முட்டி போட்டு நடந்தால் என்ன மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படி சொல்லிட்டுக்காக எல்லோரும் முட்டி போட்டு நடந்து போவாங்க. இந்தமாதிரி மலையிலையும் சரி அந்த இடத்துல ஒரு தண்ணியாக கிடக்கு. ஆனால் இப்போயும் வந்து முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. ஆனால் வெயில் டைமில் கூட நடந்தால் விட காலை சுடுன்னு நினைக்கிறேன். மழை டைமில் 1 கிலோமீட்டர் கரெக்டாக இந்த சிலுவை பாதை 1 கிலோமீட்டர். மணி அடிக்குது 6 மணி அடிக்குது. நாங்கள் வந்து அந்த சிலுவை பாதை இருக்குங்களா, சிலுவை பாதையிலேருந்து நடந்து இப்போ வந்து அந்த பெரிய கோயிலுக்கு வந்துக்கிறோம். பெரிய கோயிலோட பின்பகுதி தான் இது. பின்பகுதி அண்ணா ஃப்ரண்ட் பகுதி போயிடலாமாண்ணா? இப்போ நாங்கள் வந்து பின்பகுதியிலேருந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் பகுதி வந்து போகிறோம். கோயிலோட ஃப்ரண்ட் பகுதி இதே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், பயங்கரமாக. ஆனால் இதேமாரி வந்து எப்படின்னா ஃப்ரான்ஸில் இந்த கோயிலோட மெத்தட் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. அங்கே அதோட இதுதான் இது அப்படி பண்ணுது. பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேண்ணா. இப்போ அண்ணா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலோட தோற்றம் மாதிரி அப்படியே பிரான்ஸ் நாட்டில் இதே மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு சர்ச். அந்த அமைப்பை வச்சு தான் இது கட்டினது. அப்படியாண்ணா? ஆமாம், அது அந்த அமைப்பை வச்சு புதுவிதமாக கட்டலையாப்பா? எது? அந்த அமைப்பை வச்சு தான் கட்டினது. ஆனால் இதே பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஓகேண்ணா. அதாவது இந்த சர்ச்சோட பழசு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மாதா இருக்காங்களே, அதோட ஸ்ட்ரைட்டை ஃப்ரண்ட்ல அது மேடா இருக்கு பார்த்தீங்களா, அதோட அந்த கோயில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது எக்ஸ்டெண்ட் பண்ணதா. அது ஓகேண்ணா. இது எக்ஸ்டெண்ட் பண்ணதா. அது பேக்கில் உள்ளது இது எக்ஸ்டெண்ட் பண்ணதா. அந்த இது தெரியுதா, மேடா தெரியுதுல? கோயில் முடிஞ்சு அது காட்டுறேன் பாருங்க. கிட்ட போய் மேடா தெரியுது. அதோட கோயில் முடிஞ்சு. அவனா கோயில் அப்போ சின்னதாக தான் இருந்துச்சு ஃப்ரண்ட்ல. அதோட தான் கோயில். எப்போ அது பண்ணாங்க? எப்போ இது பண்ணாங்க? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஆமாம், அதுக்கு முன்னாடி உள்ளது அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. அண்ணா அங்கே போய்ட்டு சொல்லலாம் பிரிட்டிஷ்காரங்க ஏன் கட்டினாங்கன்னு. இப்போ இந்த கோயிலோட கட்டுப்பாடு அண்ணா இந்த மேடோட முடியுதாண்ணா? இதுதான் பழசு. இந்த கட்டிங் முடியுதா? இந்த கட்டிங்கோட வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த கட்டிங்கோட கரெக்டாக பாருங்க. இந்த கட்டிங்க நான் சொல்றது இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதுல பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இதுக்கு அந்த உள்ளது 100 வருஷத்துக்கு நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணது. நம்மளால இவ்வளோ பெருசு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது அப்போ அந்த மிகப்பெரிய பள்ளம் சின்னதாக இருக்குல்ல, அது மட்டும் பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இது வந்து மிகப்பெரிய பள்ளம். இதோட போட்டோ பழைய போட்டோ உங்கள்கிட்ட காட்டுறேன். கீழே வந்து பள்ளமாக பெருசாக மிகப்பெரிய பள்ளம். ஓகே. இந்த இதுலலாம் வந்து ஆகஸ்ட் 29 கொடி ஏறும். எல்லாருமே தெரியும். எல்லா உலகத்தில் தெரிஞ்ச விஷயம் என்ன அது. இதோட இது என்ன அப்படின்னா, இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னா, இந்த கோயில வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் வந்துட்டு சின்ன ஷெட்டில் இருந்ததுதான். அது ஷெட்டில் இருந்ததுதான். அது எப்படின்னா, சைனால இருந்து இலங்கையை நோக்கி ஒரு போர்ச்சுகீசிய மாலுமிகள் எப்போதும் வழக்கம் போல போறது உண்டு. போர்ச்சுகீசிய மாலுமிகள் இலங்கைக்கு போவாங்க. அப்போ ஒரு டைம் போகல வந்து கடுமையான புயல மாட்டிக்கிட்டாங்க. இது பிரிட்டிஷ்காரன் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த வந்து மிகப்பெரிய புயல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா, மேரி மாதாட்ட வேண்டுறாரு. அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இதோட முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் இறந்துருவோம் சொல்லி ஒரு பயப்படுறாங்க. புயல் வந்து குறையவே இல்லை. அப்போ அந்த கொடியை காமிங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேரி மாதாட்ட ப்ரேயர் பண்றாரு. அந்த கப்பலில் உட்காந்து ப்ரேயர் பண்றாரு. எங்களை காப்பாற்றுற இடத்துல, அதாவது எங்களை எப்படியாச்சும் காப்பாத்திரி மாதான்னு சொல்லிட்டு ரொம்ப உருகிறாரு, அழுகிறாரு. ஏன்னா அப்பயும் புயல் வந்து ஓயவே இல்லை. அப்போ நாகப்பட்டினத்துலேருந்து கொஞ்சம் புயலோட வந்து தாக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக குறையுது. அவர் என்ன வேண்டுறாரு லாஸ்ட் அப்படின்னா, எங்களை எங்கே கரை ஒதுக்குறியோ அந்த இடத்துல உனக்கு ஒரு ஆலயம் கட்டுறான்னு சொல்லி வேண்டுறாரு. பிரிட்டிஷ்காரன். அப்போ நாகப்பட்டினம் நெருங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேளாங்கண்ணி நெருங்க வந்து புயலோட இது கம்மியாகுது. அவனுக்கு பிரிட்டிஷ்காரங்க தன்னம்பிக்கை வந்துருச்சு, சரி நம்ம பொழைச்சிருவோன்ட்டு விடிய காலையில் வந்து கரை ஒதுங்குறாங்க. இந்த இடத்துல வேளாங்கல்ல கரை ஒதுங்குறாங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. எல்லாத்தையும் எப்படி ஏதோ கப்பலில் வந்திருக்காங்க சொல்லிட்டு, ஆமாம் எல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்ன ஏது அவங்களுக்கு என்ன எல்லா கதைகள்லாம் சொல்கிறாங்க மாரி நடந்தது. சரி பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு அரவணைப்பை, நம்ம ஊரோட மக்கள் அரவணைப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுமாரி நடந்துச்சு, நாங்கள் மேரி மாதாட்ட ப்ரேயர் பண்ணோம், அதுமாரி எங்களுக்கு வந்து அந்த அம்மா தான் நாங்கள் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி இது பண்ணக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க,
வர வச்சு இந்த இடத்த காமிக்கிறாங்க. காமிச்சு இவங்க உடனே பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறாரு, உள்ள மாதா அம்மா போய் பார்த்துட்டு இந்த அம்மா தான் எங்களை காப்பாற்றினாங்க சொல்லிட்டு மன உருகி வேண்டி மண்டிக்கிட்டு வேண்டி மேலே திடீர்னு பார்க்குறாரு, ஒரு சாதாரண கொட்டாயில் இந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப இரண்டாவது நம்மளை காப்பாற்றின இந்த தெய்வத்துக்கு இதான் நம்ம பண்ணணும், எதை செய்வாங்களே இப்போ எனக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா நமக்கு எதாவது பண்ணுவீங்களா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா காலப்போக்கில் அவங்க நான் ஒரு இங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இனிமேல் வழக்கம் போல் நாங்கள் வந்து எப்பவுமே நாங்கள் போவோம், இந்த கோயிலுக்கு நாங்கள் ஏதாவது இந்த ஊர் ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கோயிலை நல்லா பெரிய லெவலில் நாங்கள் பண்ணி தரோம் சொல்லி கொஞ்சமாக அந்த கோயிலை வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இந்த கோயிலை வந்து ஆலயத்தை கட்டி கொடுத்தது தான் பிரிட்டிஷ்காரர். அந்த பார்த்தீங்களா உள்ள, அதாவது மாதா பீடத்துக்கு சுற்றி ப்ளூ கலரில் டைல்ஸ் மாதிரி ஜூம் பண்ணி காட்டுங்க. ஜூம் பண்ண முடியுமா? ஜூமில் கிடையாது. டைல்ஸ் எல்லாமே அந்த பிரிட்டிஷ்காரங்க ஓட்டினது தான். அதாவது அவங்க நன்றிக்கடனா அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது பிரிட்டிஷ்காரன் கட்டினது தான் அந்த ஆலயம். இதோட அந்த பாய்மர படகு இருக்கு, அந்த கப்பை இது இருக்குல்ல, அந்த கொண்டு வந்தது தான் அந்த கொடிமரம். இது வந்து பாய்மர படகோட கொடி. நண்டிக்கடான அந்த கோயிலையும் கட்டி கொடுத்து இந்த படகை வந்து பிரித்து லாஸ்ட்டில் கொடியாகவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் பிரிட்டிஷ்காரன் வந்து 16ஆம் நூற்றாண்டில் அவங்க பண்ணி கொடுத்தது. ஆமாம், இது அதுக்கு பிறகு தான் இந்த கோயில். இது அப்போ இதுக்கு சிலுவை பாதை உருவானிச்சு. நடுத்திட்டுன்னு இருக்குது, அது வந்து மோர்காரன் காட்சி கொடுத்தது. இதேமாரி இந்த அம்மா வந்து நிறைய புதுமைகள் பண்ணியிருக்காங்க, இப்போவும் புதுமைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குழந்தைகளாம் அதில் குழந்தை கொடுக்குறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைவேறிட்டு தான் இருக்குது இன்னை வரைக்கும். ஆமாம், அதேமாதிரி எல்லா மதத்துக்கும் இது வந்து என்ன சொல்கிறது, சமர்ப்பணமாக இருக்கு. ஆமாம், அதுமாதிரி இந்த அம்மா சொல்கிறது வார்த்தையில கிடையாது. வேற ஏதாவது இருக்கா நான் கோயிலை சொல்கிறேன், இல்லை அவ்வளோதான் முடிஞ்சா? அவங்க பாருங்கண்ணா, ஏதோ பொய்கள் இருந்தால் மன்னிச்சுங்க. பொய்கள் ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை சூப்பராக தானே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேளாண் கோயில் வந்து ஃபுல்லாகவே அண்ணா வந்து என்ன எப்படி உருவானுச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ணா சூப்பராக வந்து எல்லாரும் சூப்பராக சொல்லிக்கிறாங்க. அண்ணா சொன்னது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. மன்னிச்சிருக்கேன், தப்பு இருந்தால் அண்ணன் தப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. சார் நான் ஒரு பாய் கிடைக்குண்ணா. நம்ம மிஸ்டர் குட்டி முடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, பாய் கட்டுங்கண்ணா. அப்படியே இங்கெல்லாம் பாய் கட்டுங்க, பாய் கட்டுங்கல்ல. நடக்கிறது ஃபுல்லாகவே எல்லாமே தான். இப்போ வந்து இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து என்ன இடம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடம் ஃபுல்லாகவே கல்லறை தான். அந்த காலத்தில் வந்து கல்லறையாக இருந்திருக்கு. ஆனால் இப்போனா கல்லறை இல்லை, கல்லறையில் தான் அந்த கோயிலே வந்து கட்டிக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்தை வந்து காட்டுறேன் பாருங்க. கல்லறையில் கோயில் கட்டல, அது ஆக்சுவலி எப்படின்னா இந்த கொடி ஏறுற இடத்துல மட்டும்தான் இப்போ கல்லறை இருந்துச்சு. ஆமாம், இப்போ வந்து கல்லறையில் வந்து கோயில் கட்டலை, கோயில் வந்து அங்கே இருக்குது. கொடி ஏறுற இடத்துல இங்கே வந்து கல்லறை வந்து இருக்குது. உங்கள்ட்ட லைவாக காட்டுறேன் பாருங்க. மாற்றிட்டாங்க, வேறு இடத்துல மாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கம் செல்வராஜிங்கிற கலர் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தேல ஒரு கலர் ஒன்று இருக்குது, அது ஆனால் வந்து தெரிய மாட்டுது. பேர் வந்து ஜார்ஜ். இங்கே ஒரு கலர் இருக்குது, அப்புறம் தேவர் கலர் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஆள் இருப்பாங்களண்ணா? அதெல்லாம் மடிஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் அந்த எலும்பெல்லாம் முடிஞ்சு போயிருக்கேன். இது வந்து தான் கொடிமரம். பாய்மர படகை வந்து அப்படியே நம்ம பிரிட்டிஷ்காரன் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மாதா மேலே பற்று. அதனால ஸோ இந்த கட்டியிருக்க தாலி கயிறு, திருமணம் வர வேண்டி, அதனால தான் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே ரொம்ப பக்தர்கள்லாம் வர்றாங்க. எனக்கு பக்கத்தில் பார்த்தா தேவர் கலர் ஒன்று இருக்குது. இது கலர் தானேண்ணா? வாக்கியம்ன்ற கலர். இதுனா 1977 வந்து அந்த கலர் ஒன்றுமே தெரியும். கொடிமர பக்கத்தில் நிறைய கலர் இருக்குது. ஒன்று நிறைய இடத்துல இருக்குது கலர். அந்த அடி கொஞ்சம் தூக்கி லைட்டு கலர்னா பாக்கியன்றவங்க வாக்கியம் செட்டியார் இறப்பு 14/6/1977. கொடிமர பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் ஒன்று இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து இன்ஜினியர் லைட் ஆரோக்கிய சாமி செட்டியார். ஏன்னா லைட் ஏரியா இல்லையா சொல்ல ஆரோக்கிய சாமி செட்டியார் சொல்லிட்டு தேல ஒரு கலர் ஒன்று இருக்குது. எல்லாமே கொடிமரம் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ அந்த கலரை பக்கத்தில் தான் அந்த கொடிமரமும் இருக்குது, கோயில் இருக்குது. ஆமாம், அந்த ரெண்டு கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பெல் வந்து ப்ரெசென்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவும் நடிகர் சிவாஜி கணேசனும் அவங்க தான் பெல் ப்ரெசென்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா நடிகர் சிவாஜி கணேசன் தங்க பில்லோ இல்லை அது வந்து இந்த பெல் வந்து ஒரு மிகப்பெரிய பெல் தாங்க. இது வந்து எப்படின்னா அடிச்சா மொத்தம் நான் பண்ணதே கேட்க. அந்த காலத்தில் இந்த ஊருக்கு ஃபுல்லாக கேட்டிருக்கு. ஓகே
சரி ஓகேண்ணா. ஏதாச்சும் இங்கே வேண்டுதல் வந்துட்டாங்கன்னா இப்போ கோயிலெல்லாம் விளக்கேற்றுறாங்கல்ல, ஆமாம், அதேமாரி இங்கே வேளாண்ல வந்து மாதா கோயிலில் வந்து மெழுகுவத்தி ஏற்றுவாங்க. மெழுகுவத்தி, ஆமாம், மெழுகுவத்தி ஏற்றுறது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஹிந்துஸ் கோயிலில் வந்துட்டு விளக்கு ஏற்றுவாங்க, சூடஞ்சாமனை ஏற்றுவாங்க வேண்டுதல். இது இங்கே இப்போ எப்படி ஏற்றுவாங்கன்னா, அங்கே மெழுகுவத்தி வாங்கி வச்சுட்டு எல்லாமே நம்மளோட என்னென்ன வேண்டுதல் குறைகள் எல்லாம் தீர்ன்றதுக்காக மெழுகுவத்தி ஏற்றுவாங்க. இங்கே காமிங்க. இப்போ மிளகு எல்லாமே போடுவாங்க. இது எதுக்கு நான் மறுகிற வந்து நான் போடுவாங்க? இல்லை, உடம்பு சரியில்லை, இல்லை அம்மா பிரச்சனை அதுமாரி உள்ளதுக்கும் போடுவாங்க. இது எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து தான் போடணுமா? இல்லை வாங்கிட்டு வந்து போடணும். வாங்கிட்டு வந்து தான் போடணும். இது வந்து வேணால் வாயிலனா போட்டுக்கலாம். வாயில் போட்டுக்கலாம். இதில் நம்ம வாங்கிட்டு வந்து கொட்டலாம். நம்ம இதே பழைய இதுக்கு போயிருந்தீங்கன்னா, பழைய வேளாங்கண்ணி நான் சொல்கிறது அப்படின்னா சிலுவை பாதை போகிறோம்ல, அங்கே போனீங்கன்னா அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி விளக்கு திரி போட்டு நம்ம ஏற்றலாம். ஜெவமாலை போட்டு கழட்டுற இடம் இதுதான். இங்கே தான் நம்ம ஜெவமாலை வந்து பாதை வச்சு ஜெவமாலை போடுறது தான், கழட்டுறது எல்லாமே இங்கே தான். ஓகே. பூ கொடுக்குறது இங்கே தான். ஒரு இது கேட்கலாம்ல யார்கிட்டண்ணா? என்னென்ன பேர் எப்படி நான் எப்படி கேட்கலாம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? இது இவங்கள்ட்ட பேர் கேட்கலாம்ல. இங்கே வந்து மெழுகுத்திரி வந்து என்ன இருக்குது, என்ன நன்மைகள், எதுக்காக மெழுகுத்திரி ஏற்றுறாங்க அவங்கள்ட்ட? நீங்கள் கேளுங்க, அப்படியே அவங்க சொல்லுவாங்க. அண்ணா இங்கே நிறைய பேர் இந்த மெழுகுவத்திலாம் ஏற்றுறாங்களேண்ணா, எதுக்காக நான் மெழுகுவத்திலாம் ஏற்றுறாங்க? அது ஒவ்வொரு வேண்டுதல், அவங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல், ஒவ்வொரு வேண்டுதல் அவங்க என்ன மனசில் வேண்டியிருக்காங்க அதை நினச்சிட்டு ஏற்றுவாங்க. சில பேர் வேண்டுதல் நிறைவேறி தான் வந்து இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு நடக்கணும் அது மாதிரி வேண்டுவாங்க. சில பேர் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் வாங்கிட்டு வந்து ஏற்றுவாங்க. ஜெவமாலையில் போகிறதுனா எங்கே போகிறது? ஜெவமாலைனா எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். அது வந்து திருவிழா, ஈஸ்டர் பண்டிகை நாள் மட்டும்தான் இங்கே. ஜெவமாலை கழட்டணும்னா அங்கே ஆவை மாதிரியாக தான் போகணும். நீங்கள் அங்கே ஃபாதர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் பண்ணி கழட்டுவாங்க. அங்கேயே கழட்டி அவங்க கையில் வந்து கொடிமரத்துலேருந்து நீங்கள் கட்டிடலாம் வேண்டிய. சரி ஓகே, தேங்க்ஸ். தூக்கிறதுக்கு இந்த பள்ளத்தை வந்து தூக்கிறதுக்காக அந்த காலத்தில் 1000 மாட்டு வண்டிகள் வந்து அந்த இந்த ஆறு இருக்குல்ல, ஆறு அகலமானதுக்கு காரணமே இதுவும் காரணம் தான். இதை துக்கிறதுக்காக அந்த ஆற்றுல உள்ள மண்ணுங்களை எடுத்தது. அங்கே ஒரு இது இன்னும் தெரியுது, அந்த பள்ளம் இன்னும் அங்கே இருக்குன்னு, இந்த ஆறுகள் இன்னும் இருக்கு. அங்கேருந்து மண் எடுத்து இங்கே போட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ மண்ணை கொட்டி ஈக்குவல் பண்ணி அப்பயும் ஸ்லோப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹைட்டுக்கு ஈக்குவல் பண்ணணும்ல, அது அதுக்காக ஸ்லோப்பிங் போட்டு இது பண்ணுது. ஓகே, ரீசெண்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணதான். இதுக்கு அதுக்கு முன்னாடி இதுவரை கோயில் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் முடிஞ்சு போட்டது. இதுக்கு எந்த நேரம் நம்ம ஆளுங்க போட்டது. ஓகேண்ணா, ஓகே. ஆவே மரியா ஆஃபீஸ், இது ஆவே மரியா ஆஃபீஸு, அது மியூசியம், பேராலயத்தின் பொருட்கள். ஆமாம், அதாவது இந்த மாதாவுக்கு நான் அதை வேண்டி நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் வந்து குழந்தை வர வேண்டி வந்தது எனக்கு வந்து நான் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றீங்களா? இல்லை வருஷம் வருவீங்களா? இங்கே வரதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? இங்கே வேண்டுதல் நிறைவேறுமா? அப்படி மன அமைதிக்காக. சரி ஓகே. கேட்கறதெல்லாம் நிறைவேறும், கிடைக்கும். சரி ஓகே. சரி, தேங்க்ஸ்.